இன்றைக்கி நம்ம என்ன கோவில் பார்க்க போகிறோன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க கச்சிப்பேஸ்வரர் கோவில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கச்சிப்பேஸ்வரர் அப்படின்ற பெயர் வரத்துக்கு காரணமே கச்சப்பகம். கச்சப்பகம்னா ஆமை வடிவம். சான்ஸ்கிரிட்டில் ஆமைகளை தான் கச்சப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெருமாள் வந்து தசாவதாரம் எடுத்தார். அதில் ஒரு அவதாரம் தான் கச்சப்பகம், ஆமை அவதாரம். பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடையும் போது பெருமாளும் வந்து கச்சப்பகம் அவதாரம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. அப்போ எடுத்தப்போ அவருடைய களைப்பையும் அகந்தையும் போக்குறதுக்காக இந்த கோவிலில் தான் வந்து சிவபெருமானை வழிபட்டாருன்னு சொல்லிட்டு இந்த கோவிலுடைய தலபுராணம். அதுதான் இந்த கோவிலோட சிறப்பும் கூட. கச்சலை உடைய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. காஞ்சிபுராணம் அப்படின்ற நூட்கள்லையும் நிறைய ஆன்மீக நூல்களிலையும் கச்சப்பேசத்தை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் இருக்குது. அகந்தையை அழித்த ஈசன் திருமாலின் கச்சப்பக அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது திருமாலின் கச்சப்பக அவதாரத்தில் திருமாலோடைய அகந்தையை அழித்தார் அப்படின்றது தான் வரலாறு. தேவர்களும் மகாவிஷ்ணு தவம் செய்த போது 30 முக்கோடி தேவர்களும் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக அப்படின்னு சொல்லிட்டு புராண நூட்களில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா கோலம் வந்து எல்லாரும் அரிசி மாவில் கோலம் போட்டால் பறவைகள் எறும்பு அதெல்லாம் சாப்பிடும், அதுங்களுக்காக நம்ம அப்படி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து இந்த கோவிலில் ஒரு வழிபாடாகவே பண்ணிகிட்ருக்காங்க. பச்சரிசியில் கோலம் போடுறது வந்து இப்போ தாமரை கோலம் போடுவாங்க. ஏன்னா வந்து பெருமாள் வந்து இந்த இடத்துல சிவபெருமானை வழிபட்டதுனால தாமரை கோலம், பிரதோஷம் அப்போ இலை கோலம், சிவராத்திரி அப்போ ரங்கோலி, விளக்கு கார்த்திகை மாதத்தில் விளக்கு கோலம், அன்னாபிஷேகம் அப்போ அன்னத்தால கோலம், நவகிரகத்துக்கு முன்னாடி நவகிரகத்தால் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு கோலங்களுக்குன்னு தனி சிறப்பே இந்த கோவிலில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோவிலுடைய தல விருட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தல விருட்சம் ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் பெருமாள் வந்து தியானம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து சொல்கிறாங்க. இந்த ஆலமரத்துக்கு கீழே அவ்வளோ நாக தேவதைகள் சிலைகள் வந்து பிரதட்சணம் பண்ணி வச்சுருக்காங்க. ராகு கேது தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருக்க அந்த பாம்பு சிலைகள் கீழே தான் வந்துட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. அதே ராகு கேது தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணுறாங்க. நிறைய பேர் பொங்கல் வச்சுமே வழிபாட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பறவைகள், அந்த மரத்தை சுற்றி அவ்வளோ பறவைகள், அது பறவைகளுடைய வீடாகவே அந்த மரம் இருக்குது. கோவிலுடைய இன்னொரு சிறப்பு நந்தவனம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த கோவில் கர்ப்பகிரகத்துக்கு அந்த சைடில் அழகான ஒரு நந்தவனம். அங்கேருந்து தான் பூக்கள்லாம் வந்து கடவுளுக்கு வந்து படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இஷ்ட சித்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த குலத்துடைய பேர் தான் இஷ்ட சித்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த தீர்த்தத்தில் குளித்து நம்ம எழுந்துக்கும் போது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல குளித்து எழுந்து முறையாக அங்கே இருக்கிற எல்லா சிவனையுமே நம்ம வழிபட்டால் நம்ம நினச்ச காரியம் கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த கோவிலுடைய சிறப்பு. கைலாய மலையில் இருக்கிற தீர்த்தமும் இந்த தீர்த்தமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது. அதனால் வந்து குளத்தில் இப்போல்லாம் வந்து பொறி போடுறதையும் ஒரு வழக்கமாகவும் வச்சிட்ருக்காங்க. அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி ஒரு மெயினான இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த குளத்தினால அந்த இடமே வந்து நிலத்தடி நீர் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிவபெருமான் வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெருமாளே சிவபெருமான செஞ்சு இந்த இடத்துல வந்து வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த சிவபெருமான் வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் அம்பாள் வந்து சுந்தராம்பிகை அம்பாள். அந்த அம்பாளோட சன்னதி தான் முதல்ல இருக்கும். அந்த கோவிலுக்கு போகும்போது நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துட்டு வாங்க. பொய்யாமொழி பிள்ளையார் நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த பிள்ளையார் வந்து உண்மையை மட்டும்தான் பேசுவார். அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி நின்று பொய் கூட சொல்ல மாட்டாங்க. காஞ்சிபுரம் மக்கள்லாம் வந்து யாராவது நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படின்னு வந்து ஏதாவது சந்தேகம் வந்தால் அந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி சத்தியம் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறது இன்னமும் வழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் பொய்யாமொழி பிள்ளையாரோடைய பொருள். இஷ்ட சித்தி தீர்த்தம். அந்த இஷ்ட சித்தி தீர்த்தம் இப்போ நம்ம ஒரு குளம் பார்த்தோம்ல, அதுதான். அதை சுற்றி 4 சிவபெருமான் இருக்கார். ஒரு சிவபெருமான் அறம், இன்னொரு சிவபெருமான் பொருள், இன்னொரு சிவபெருமான் இன்பம், இன்னொரு சிவபெருமான் வீடு.
இந்த 4த்துக்குமே 4 சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலில் விஷ்ணு, பிரம்மா, சரஸ்வதி, விநாயகன், சுக்கிராச்சாரியார், அதாவது அசுர குலத்தில் தலைவர் சுக்கிராச்சாரியார், இவங்க எல்லாருமே இந்த கோவிலில் வந்து சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கோவிலோடைய மிக சிறப்பு. 2வது வந்து மண்டை விளக்கு. இந்த கோவிலோட இன்னொரு தனி சிறப்பு மண்டை விளக்கு போடுறது. வருஷத்தில் ஒரு நாள் வந்து இந்த குளத்தில் வந்து தலையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவும் வெல்லமும் சேர்ந்து விளக்கு பிடிச்சி விளக்கு போட்டு இந்த கோவிலை சுற்றி வந்து சிவபெருமானுக்கு அந்த விளக்கு தலையில் வச்சுட்டு, அதாவது அந்த விளக்கு போட்டு அந்த பாத்திரம் அந்த சட்டியை வந்து மண்டையில் வச்சுட்டு இந்த கோவிலை முழுமையாக அந்த தலையில் வச்சே சுற்றிட்டு வரணும். அப்படி சுற்றிட்டு வந்தால் வருஷம் வருஷம் அதை பண்ணிட்டு வந்தால் தலைவலி, நரம்பு கோளாறு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஐதீகம். இது பிறந்த குழந்தை, இப்போ ஒரு வயசில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அப்பத்துலேருந்தே அதை வந்து தொடங்கி பின்பற்றி வர்றாங்க காஞ்சிபுரம் மக்கள். 1600 வருஷம் மிக பழமையான கோவில் இது. இக்கோவிலை பற்றி காஞ்சி புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத்தலம் காசி மாநகரை விட, அதாவது என்னன்னா காசியை விட இந்த கோவில் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி புராணம் அப்படின்ற ஒரு நூல்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. காசியை விடவே ரொம்ப சிறப்பு அப்படின்னும் போது தயவு செஞ்சு டைம் கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப கிட்ட முன்னாடியே இருக்குது. இஷ்ட திருப்திக்கு வந்து கிழக்கு, மேற்கு, வடக்குன்னு சொல்லிட்டு 4 திசையிலையுமே 4 பெருமாள் கோவில் இருக்குது. 4 சிவன் கோவில், 4 சிவனுடைய லிங்கம்ங்க வந்து வச்சுருக்காங்க. அதனால் அதையுமே ஒவ்வொன்றா வந்து முறைப்படி ஒன்று ஒன்றா தொடங்கி பார்த்துட்டு வாங்க. முன்னாடி விநாயகரை வந்து வழிபட்டுட்டு போங்க. இதுதான் நான் சொன்ன இஷ்ட திருப்தி குளம். இந்த குளத்தில் 4 திசையிலுமே 4 சிவலிங்கம் வந்து இருக்கும். இந்த சைடில், அந்த சைடில் இப்போ தெரியுதுல்ல, அதுதான் வந்து நந்தவனம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து அந்த அரச மரமும் இருக்குது. அந்த அரச மரத்துக்கு கீழே நிறைய நாகச்சிலைகள் இருக்குது. பெண்கள்லாம் அங்கே வந்து பொங்கல் வச்சு வழிபடுறாங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.